அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி, உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்கணும். ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு குரு பயிற்சியுடைய தனி வீடியோ சிம்ம ராசி கன்னி ராசிக்கு போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் குரு பகவானோட நடக்கும் இதுதான் பார்க்குறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு 49 நாட்கள் அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகுது, அது ஃபார்வர்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஆக இந்த தடவை அவர் மிதுனம் கடகம் 2 ராசியில சஞ்சரிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மிருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தின் வழியாகவும் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த பார்வையின் வழியாக குறிப்பா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவரால் என்ன மாதிரியான நற்பலங்கள் ஏற்படும், அவரால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் நம்ம என்ன தெய்வ அனுகூலத்தை கும்பிட்டால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, இதை தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த பயிற்சியில உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும். இதை முதல்ல நீங்க நன்மைகளான விஷயங்களை பார்க்க போகுது. யாரெல்லாம் பெரிய லெவல்ல நான் கவர்மெண்ட் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், அரசாங்கத்தால் எனக்கு நன்மைகள் உண்டானா கண்டிப்பா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த பயிற்சியில் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இது இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் நான் அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், பட்டம் பதவிகள் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு பயிற்சியில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்கும். ஸோ யாருடைய பணத்தையாவது மணி ரொட்டேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா உண்டு. அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவலில் இருக்கு. அது மட்டுமல்ல, நான் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம், வருமானங்கள் இதெல்லாமே இருக்கு. உங்களுடைய கல்வி, குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நீங்கள் ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கு. அதோட நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், வருமானத்தையும், லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. நான் வீடு கட்டணும்னு நினச்சேன், கண்டிப்பாக கட்டுவீங்க. அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ரெடிபிலிட்டி ஹவுஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அது இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி எஸ்டேட்டு, தோட்டம், இதெல்லாம் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ஜாப், உங்களோட கரியர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வேலை ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலான்றது எம்என்சியில் இருங்க. எதிரவானான்றது உழைப்பு, வேலை வாய்ப்பு, மாத சம்பளம் வாங்குவது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு.
ஸோ வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், ரெக்கக்னைஸ் இல்லை, கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அத்தனை பேருக்கும் நன்மைகள் உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும், போனஸாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்சென்டிவாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவலில் இருக்குது. வேலையில் நீங்கள் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக உண்டு. வேலையின் காரணமாக ட்ராவல் இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் ஏதாவது டிஸ்பியூட், அதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நான் முதல்ல சொன்னதுதான், அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த காலத்தில் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுவும் இந்த குரு பயிற்சியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன். ஸோ ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அல்ல உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ கணவன் அது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, அது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனால அல்ல, டாக்டரை கவனிச்சு பாருங்க. லோன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்காதீங்க. அவசியம் இருந்தனாலே கடனை அவாய்ட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளோ எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பிஸ்னஸ்லையுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. பிஸ்னஸ்லையுமே உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இல்லை. அது இல்லாமல் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்க சுமாராக இருக்கு. அரசியல் வாழ்க்கை நார்மலாக தான் இருக்கு. எதிரிகளான போராட்டம், மனக்குழப்பங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய சகோதர சகோதரிகள், எளிய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆக இந்த குரு பயிற்சியில நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில கெடுபலன்களும் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக கணவன் மனைவி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டங்களில் உங்களோட ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சி என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலைகள், எவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இல்லாத காலங்கள், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் இருக்கு. ஆக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக போராட வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் மனைவி உறவு நார்மல், எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிவு பிரச்சனைகளை காமிப்பதாக இந்த குரு பயிற்சி இருக்கு. அதனால நன்மைகள் தீமைகள் ரெண்டையும் கலந்து பார்த்தோம். இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது, அப்படி பார்க்கிற போது தெய்வ அனுகூலத்தால் மட்டுமே இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவாக ரெண்டா கும்பிடுங்க, குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்காங்கெல்லாம் குரு பகவானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதை வழிபாடு பண்ணுங்க, நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.